இன்னைக்கு பழைய ஓட்டு வீடு வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு கூட அவ்வளவு ஏழ்மை நிலை. இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம், கோட்டை மாதிரி வீடு, மாடுலர் கிச்சன்னு உயர்ந்திருக்கிற இர்ஃபானுடைய வளர்ச்சி பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியால இப்போ உயர்ந்திருக்கிற இர்ஃபானுடைய வளர்ச்சி பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. யூடியூபர் இர்ஃபான் அப்படின்னாலே இப்போ சமூக வலைதளங்கள்ல பலருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் தான். இர்ஃபான் தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றதுக்கு உதாரணமா அவர் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல அவர் சூளைமேட்ல இருக்கிற தன்னுடைய பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபேமிலியோட 10 வருஷமா அந்த வீட்டுல இருந்திருக்காங்களாம். அந்த வீடு பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஓடு வீடு அப்படின்னு தெரியுது. வாடகைக்கு இருந்திருக்காங்க. அங்க வாடகை இருந்த வீட்டுல கிட்டத்தட்ட 4 குடும்பங்களுக்கு ஒரு பாத்ரூம் தான் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த சின்ன வீட்டுல அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து தங்கியிருக்காங்க. அங்கதான் வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணுவாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம வாடகை கொடுக்க முடியாததால ஹவுஸ் ஓனர் இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி இவங்க வீட்டை பூட்டி இவங்க வீட்டுக்குள்ளே இவங்களுடைய பல திங்ஸ் எல்லாம் மாத்திக்குச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு வந்த இர்ஃபான் இப்போ யூடியூப்ல அவருடைய பேஜ்ல கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேல வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதை தொடர்ந்து பல லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவருடைய பங்களா மாதிரி இருக்கிற சொந்த வீட்டுல மாடுலர் கிச்சன் இருக்கு, டபுள் டோர் ஹை கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்கு, மார்பிள் டைனிங் டேபிள் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அண்ட் அவர் வீடியோ பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ரூமுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்து இப்ப பல வளர்ச்சிகளை கண்டிருக்கிற இர்ஃபானுடைய இந்த உயரம் பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட பலரையுமே இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில இந்த மாதிரி பலருமே ஏழ்மை நிலையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நீ வந்து உங்களுக்கு இவங்க கேட்க கூடாது. ஏன் சொன்னா ஏடி சொன்னாரா என்கிட்ட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு புரியல. நீ யாரு? ஹெல்ப்பர் தானே? எல்லைக்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு கையில மது பாட்டிலோட சொன்ன அரசு ஊழியரோட வீடியோ இணையத்துல வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. நானா ஹெல்ப்பரு? நீ வந்து உங்களுக்கு இவங்க கேட்க கூடாது. யார் சொன்னா ஏடி சொன்னாரா என்கிட்ட? வட சென்னை திருவொற்றியூர்ல மின்வாரி